இன்றைக்கி வந்து சாட்டர்டே காலையில் சாப்பிட்றதுக்கு பப்பாளி பழம், மதியம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொண்டக்கடலை சாதம், வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வந்து குச்சி வெள்ளிக்கிழங்கு. ஸ்நாக்ஸுக்கு வந்து காராசேவ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் வந்து கொம்புச்சா வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்ததுமே ரிசீவ் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணியுமே பார்த்தேன். அதுலேயே வந்து டீ தூள், சர்க்கரை எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு சரி இப்போ 1 லிட்டர் வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து கொம்புச்சா வந்து ஃபர்மெண்ட் பண்ணிடலாம். அது வந்து ஒரு ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக்கு, டயபெட்டிக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அந்த டீ தூளும் சர்க்கரையுமே பார்க்கல. நான் தனியாக வந்து நாட்டு சர்க்கரை போட்டு பாயில் பண்ணி வச்சுட்டேன். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அச்சு வந்து கை வச்சுட்டான் அதில். அது அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அதனால் திருப்பி அவங்க பார்சல் அனுப்பிச்சதுமே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 1 லிட்டர் தண்ணியில் அவங்க கொடுத்த டீ தூளும் அவங்க கொடுத்த கிறிஸ்டல் ஒயிட் சுகரையுமே ஆட் பண்ணி லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து இந்த கிளாஸ் கண்டெய்னரை வந்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் வச்சு எடுத்தாச்சு. நம்ம உள்ளே துணி கூட வச்சு வைப் பண்ணக்கூடாது. அவ்வளோ க்ளீனாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம இதில் கையே படக்கூடாது. கை அப்படியே வைக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சு ஒரு 2லேருந்து 3 வாரம் வந்து நல்ல இருட்டான ஒரு இடத்துல வந்து வைக்கணும். இதுதான் அந்த கொம்புச்சா. பாருங்கள், நல்லா பபுள்ஸ்லாம் வரும். அவ்வளோ இதாக இருக்கும் இந்த ஸ்கூபி. இது வந்து ஒரு கல்ச்சர்னு சொல்லுவோம். இப்போ வந்து அதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இன்னொரு கவருமே சேஃபாக போட்டு கொடுத்துருந்தாங்க. அதை நான் இப்போ காமிக்கிற பாருங்கள். அதில் வந்து நல்லா பபுள்ஸ்லாம் வருது. அந்த பபுள்ஸ் வந்து நல்லா லைவில் இருக்குது அப்படின்னா அதில் பபுள்ஸ் வந்தால் அது வந்து லைவில் இருக்குதுன்னு அர்த்தவங்க பாருங்கள். அதுவே தெரியும் எவ்வளோ பபுள்ஸ் வருது பாருங்கள். ஸ்கூபி வந்து டெட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு பபுள்ஸ் வராது. அதை வச்சு நம்ம வந்து அதை டிஸ்கார்ட் பண்ணிடணும். இதை வச்சே நம்ம நிறைய வந்து ஸ்கூபி வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்கூபி இருக்கக்கூடிய லிக்விடு பார்த்திங்கன்னா இது வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஃபெர்மெண்ட் பண்ணி வச்ச டீ டிகாஷனில் தான் இது வந்து இருக்கும். நமக்கு அதோடு தான் சென்ட் பண்ணுவாங்க. நான் இப்போது இது வந்து கிளாஸ் கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இது வந்து நல்ல ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த 15 to 21 டேஸில் இதே மாதிரி டபுளாக இருக்கும். நல்லா திக்காக இருக்கணும். நான் இப்போது வந்து இந்த நம்ம டீ ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயுமே வந்து நல்லா ஆற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டிட்டு நம்ம இந்த கொம்புச்சா கூட அந்த டீ டிகாஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 21 டேஸ் கழிச்சு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ இதை இருட்டான இடத்துல கொஞ்சம் கூட ஷேக் பண்ணிடவே கூடாது. இந்த பாட்டிலை அப்படியே தான் வைக்கணும். இந்த கொம்புச்சா ட்ரிங்க்காக நான் வந்து ஸ்கூபி வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இப்போது வந்து இதுக்கு மேலே நல்லா ஒயிட் கலரான நல்ல க்ளீனான கிளாத் வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இருட்டான இடத்துல வச்சிடலாம். இது வந்து 15 to 20 டேஸ் கழித்து பார்க்கலாம் டெவலப் ஆகிருக்கான்ட்டு.